ஜல்லிக்கட்டை உடனடியாக நடத்த கோரி தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் மாணவர்கள் பொதுமக்கள் போராட்டங்களில் குதித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்கநல்லூரில் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டங்களில் ஈடுபட்டனர். பீட்டா அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தியும் ஜல்லிக்கட்டை உடனடியாக நடத்த கோரியும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வலியுறுத்தி அனைத்து விவசாய சங்கங்களின் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன், ஜல்லிக்கட்டு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணாவிட்டால் தமிழகத்தில் போராட்டம் ஓயாது என கூறினார். தமிழக அரசு அவசர சட்டம் கொண்டு வந்து நமக்கென்று ஒரு விளையாட்டு போட்டியை ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த நடவடிக்கையோடு தான் டெல்லியிலிருந்து தமிழகத்திற்கு திரும்ப வேண்டுமே தவிர தமிழகத்தினுடைய போராட்டம் அதுவரையிலும் ஓயாது. காட்சிப்படுத்தப்பட்ட விலங்குகள் பட்டியலிலிருந்து காளைகளை நீக்க கோரி தஞ்சாவூர் தபால் நிலையம் முன்பு மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டை நடத்த மத்திய அரசு உடனடியாக அவசர சட்டம் கொண்டுவர வலியுறுத்தி முழக்கங்களையும் அவர்கள் எழுப்பினர். ஜல்லிக்கட்டு நடத்த கோரி தமிழகம் முழுவதும் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து பெரம்பலூரில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. மேலும் ஆட்டோக்கள் மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. பழைய பேருந்து நிலையத்திலிருந்து பாலக்கரை வரை பேரணியாக சென்ற வர்த்தக சங்கத்தினர் மாணவர்களின் போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்தனர். ஜல்லிக்கட்டு நடத்த கோரி மதுரையில் சென்னை உயர்நீதிமன்ற கிளையின் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும், ஏறு தழுவல் விளையாட்டை சட்டப்பூர்வமாக அனுமதிக்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர்.